ஹாய். இன்னைக்கு சுகர் வித் ஜாகரி பத்தி சொல்றேன். எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒயிட் சுகருக்கு பதிலா ஜாகரி ஸ்விட்ச் பண்ணா அது என்னமோ ஹெல்த்தி மிராக்கிள்னு. ஆனா அது உண்மையா? லெட்ஸ் லுக் அட் தி ஃபேக்ட்ஸ் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் வந்து ஆரிஜின். ஆக்சுவலா 2மே கரும்புல இருந்து வரது தான். மைதா எப்படி வீட்ல இருந்து வருதோ, அதே மாதிரி சுகர் வந்து கரும்புல இருந்து வரது தான். சேம் ரிஃபைன்ட், ப்ளீச்டு, ஸ்வீட்னஸ் தவிர எல்லா நியூட்ரிஷன்ஸும் ஸ்ட்ரிப் பண்ணிரும். அவ்வளவுதான். ஜாகரி ஆனா வந்து ரா வெர்ஷன். நியூட்ரிஷன் எடுத்துக்கும். நியூட்ரிஷன் விஷயத்துல ஜாகரி தான் வின்னர் கண்டிப்பா. ஆனா அதுல வந்து அயர்ன், பொட்டாசியம், மேக்னீசியம்லாம் இருக்கு. ஒயிட் சுகரை பொறுத்த வரைக்கும் அது வெறும் எம்ப்டி கலோரிஸ் தான். கலோரி எடுத்துக்கும். இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா கலோரி வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, சுகரும் ஜாகரியும் ஆல்மோஸ்ட் ட்வின்ஸ். ஒரு கப் ஆஃப் சுகர்ல வந்து எவ்வளவு இருக்கோ, அதே அளவு வந்து கலோரி வந்து ஜாகரிலயும் இருக்கு. ஸோ ஹெல்த்னுக்கு நல்லதுன்னு நிறைய ஜாகரி சாப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் போட தான் போகுது. எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ சொல்றோம். ஜாகரிய யூஸ் பண்ணி பேக் பண்ணும்போது ஒரு ரிச் கேரமல் ஃபிளேவர் அண்ட் நல்ல மாய்ஸ்சர் கிடைக்கும். அதே சுகர் யூஸ் பண்ணும்போது ஒரு கிளீன் ஸ்வீட்னஸ் அண்ட் கிறிஸ்ப் டெக்ஸ்சர் கிடைக்கும். கடைசியா சொல்றேன். சோ ஜாகரி சுகரை விட பெட்டரா? எஸ் டெஃபினெட்லி. ஏன்னா அது லெஸ் ப்ராசஸ்ட். பட் அது ஒரு டயட் ஃபுட்டா? அப்சல்யூட்லி நோ. எதுவா இருந்தாலும் அளவு தான் மெயின் இன்கிரிடியன்ட். நீங்க மைதா யூஸ் பண்ணாலும், வீட் யூஸ் பண்ணாலும், சுகர், ஜாகரி எது யூஸ் பண்ணாலும் என்ன முக்கியம் அப்படின்னா மாடரேஷன். மாடரேஷன் இஸ் ஆல்வேஸ் த சீக்ரெட். தேங்க் யூ.